படிப்பு மட்டும்தான் ஜாதியை மதத்தை நம்மளுடைய ஏற்றத்தாழ்வு எல்லாம் உடைக்குங்கிறது. ஏன்னா அந்த டீடைல் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல முடியலையோ அதுக்குள்ள. ஆமா, ஏன்னா அது அங்க வந்து என்னென்ன சார் வந்து ஜாதி இல்லை, மதம் இல்லை, உருவ வழிபாடு இல்லை, எல்லாமே இல்லை. அவர் கடவுள்னே கூட சொல்லலை. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரைப்பட இயக்குனர் சுப்பிரமணிய பாரதி அவர்கள். வணக்கம். 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 நல்லா இருக்கேன். ஒரு திரைப்படத்துக்காக ஒரு முயற்சியில் இருக்கீங்க, ஒரு புதிய திரைப்படத்தை இயக்குவதற்கான முயற்சியில். அப்போ வர வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. எப்படின்னா, ஒரு பாஞ்சாலி அப்படிங்கிற ஒரு படம் வந்து தென்னிந்திய அளவில் ஒரு சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிது? இதை ஏன் பயன்படுத்திக்கிட்டீங்க? நான் படம் பண்ண முயற்சிகள் தான் இருந்தேன். அப்போ வந்து நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கம் அவங்க சார்பாக செல்வமணி அண்ணன், விக்ரமன் சார், உதயகுமார் சார், பேரர் சார், இவங்கெல்லாம் இப்போ தலைவராக இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா, இங்கே இருக்கிறவங்கள வந்து இயக்குனராக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பெங்களூரில் இன்னோவேட்டிவ் ஃபிலிம்ஸ் அகாடமி அப்படின்னு ஒன்று இருக்குது. அவர் வந்து கிருஷ்ண பிரசாத் அவர் பேர். அவர் வந்து தயாரிக்க முன் வந்தார். அப்போ என்னென்னா, ஒரு 200 கதையை இங்கே கேட்டு உதவி இயக்குனர்கள் அந்த யூனியனில் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 50 கதையை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 50ல் எனதும் ஒன்று. 50 கதையை அவங்க தயாரித்தாங்க. அது வந்து எல்லாமே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே, 15 நிமிஷம், 20 நிமிஷம், 25 நிமிஷம், அரை மணி நேரத்துக்குள்ளே பண்ணணும். அப்போ என் கதையும் தேர்ந்தெடுத்தாங்க. அது பேர் பாஞ்சாலி கதையை. அப்புறம் அதை ஷூட்டிங் பண்ணுறதுக்கு அவங்க 1 லட்ச ரூபா முதல்ல கொடுத்துட்டாங்க. இதுக்குள்ளே நீங்கள் பண்ணாலும் சரி, அதிகமானாலும் சரி, அது உங்களுடைய இஷ்டம். 1 லட்ச ரூபாக்குள்ளே தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தால் உங்கள் செலவு. ஆமாம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என் கதை முழுக்க ராமநாதபுரம். ஒரு ஆட்டு சந்தையெல்லாம் வேணும். எப்படிங்கும்போது அது உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் இப்போ நண்பர்கள்லாம் கொஞ்சம் வழக்கம் போல் அங்கே அமௌண்ட்டு வாங்கி நேராக ராமநாதபுரம் போயிட்டு ஒரு 5 நாள் ஷூட் பண்ணேன். பரமக்குடி சந்தையில் எடுத்தேன். அந்த ஆடே எனக்கு 3 ஆடு தேவைப்பட்டது ஒரே மாதிரி. அந்த ஆடு, ஒரு ஆடு மேய்க்கிற தாத்தா, அது படிக்கிற ஒரு பேரன். இவன் வந்து ஆடு மேய்க்கிற தாத்தா கூட அந்த சூழல் தான் நம்மளை உருவாக்குது. அதனால இவனும் ஆடு மேய்க்கணுமா, ஒரு மெல்ல மெல்ல எப்படி அவனை படிப்பு மேலே ஒரு காதலை வர வச்சார். கடைசியில் நான் படிக்கிறேன் தாத்தான்னு நினைப்பான். படிப்பு மட்டும்தான் ஜாதியை மதத்தை நம்மளுடைய ஏற்றத்தாழ்வு எல்லாம் உடைக்குங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு கடமான ஒரு சப்ஜெக்ட் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? அதை எப்படி அதுக்குள்ளே சுருக்கி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப சிரமம் இல்லை. ஆமாம், ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும். நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ளே இந்த விஷயத்தை நான் வந்து உள்ளே இது பண்ணி அதுக்கு ஸ்கிரிப்ட் நிறையா பண்ணேன். ஒரு 2 மாதம் உட்காந்து ஷார்ட் பை ஷார்ட்டாக. ஏன்னா இது வந்து ஒரு படம் எடுக்கிறது கூட ஈஸி, ஆனால் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது அதுக்குள்ளே நம்ம நேர்த்தியாக பண்ணணுங்கிறதுனால ஷார்ட்டு கூட பேசணும். ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒரு திருக்குறள் மாதிரி அதை எடுத்துடணும். ஆமாம், திருக்குறள் கரெக்டாக சொன்னீங்க. அதில் என்னென்னா, இயக்குனர் சங்கம் தயாரிக்கிற இதில் நாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணுங்கிற வெறியோட நானும், கேமராமேன் கோகுல் சார், அமர்கீத் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து அதை உழைச்சோம். அந்த உழைப்பில் தான் அது கிடைச்சது எங்களுக்கு. அது வந்து எல்லா இயக்கம், அந்த மாதிரி ஒளிப்பதிவு எல்லா லெவல்லையும் அது சிறந்த படமாக வந்து கதை. ஆமாம், சிறந்த கதை வந்து அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் நண்பர் கலையரசன் அண்ணனது. நாங்கள் அங்கே வேற ஒரு படத்துக்கு போகும்போது அவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் சொன்னார். அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு நான் திரைக்கதையாக்கி அது ஒரு இயக்குனேன். அது வந்து பெரிய ஒரு வாய்ப்பாக இயக்குனர் சங்கம் கொடுத்துச்சு. அதுக்கு அவார்டும் வந்து எல் முருகன்ஜி பெங்களூரில் கொடுத்தாரு. இந்த குறும்படம் ஏற்படுத்திய ஒரு இது இருக்குல்ல, ஒரு வாய்ப்பு உங்களுக்கு, அது என்ன மாதிரியான ஒரு இதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு? இப்போ எங்கே போனாலும் ஷார்ட் ஃபிலிமில் ஃபஸ்ட்டு ப்ரைஸானு இது கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு துருப்புச்சீட்டாக இருக்குது. ஒரு அறிமுகத்துக்கு அது இயக்குனர் சங்கத்துக்கு நான் எப்பயுமே நன்றி சொல்லணும். செல்வமணி அண்ணனுக்கு, அவங்களுடைய டீம் எல்லாத்துக்குமே இந்த சமயத்தில் நான் நன்றி. உங்களை மாதிரி 50 படங்களும் வெளியே வந்து 50 படம், அதில் சிறந்த படம், சிறந்த நடிகர், சிறந்த மியூசிக், சிறந்த அது மாதிரிலாம் வந்தது. நம்ம படம் என்னென்னா சிறந்த கதை, சிறந்த திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு எல்லாம். அதனால பெஸ்ட் மூவிங்கிற விருது எனக்கு கொடுத்தாங்க. இன்னொன்று, ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அதுக்கு இப்போ பொதுவாக ஒரு நண்பரை கூட நான் மீட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார், என்கிட்ட ஒரு ஃபிலிம் எடுத்து காட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறாரு. அது மாதிரி இளைஞர்களுக்கு, உதவி இயக்குநர்களுக்கு இந்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு. உண்மையிலே வாய்ப்பு. ஏன்னா 1 லட்ச ரூபாங்கிறது யாரும் தரமாட்டாங்க. இப்போ அது இல்லைன்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ அது தொடர்ந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒவ்வொரு வருடமும் என்னுடைய பாஞ்சாலி ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு ஆழியார் அறிவித்திருக்கோயிலில் ஐஏஎஸ் அன்பழகன் சார் அவரும் பார்த்துட்டு அவர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கார். அப்போ என்னை வர சொன்னார். நான் அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு ஒரு கதை சொல்லியிருக்கேன். இந்த பாஞ்சாலி பார்த்துட்டு அவங்க எல்லாம் கதையை கேட்டுட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கண்டிப்பாக இங்கே வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முயற்சி போயிட்டுருக்கு. இந்த படத்தின் மூலம் தான் இதை பார்த்துட்டு இதை அங்கே போட்டு காட்டினோன்னே அவங்க நல்லா இருக்கு, இப்போ நாம் ஒன்று பண்ணலாமா? நம்ம ஆனந்த வாழ்க்கை இல்லை, அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். அதை ஏன் ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுக்காமல் ட்ராமாவாக நீங்கள் எடுத்திருக்கீங்க? அது என்னென்னா, அதுவும் அதே மாதிரி தான் சார். புதுசாக ஒருத்தரை வச்சு எடுக்கிறத விட பாக்யராஜ் சார் நடித்தா அது கொஞ்சம் கிராமங்கள் வரைக்கும் போய் சேரும்.
wisdom is God அப்படின்னு சொல்லுவாங்க. மீரா கிருஷ்ணன், அவர் லொல்லு சபா ஜீவா, குரு அரங்கதுரை, இவங்களை எல்லாம் வச்சு என்னென்னா இது என்னென்னா அப்படியே எடுத்துகிட்டு போய், ஏன்னா அது வந்து என்னென்னா மனவளக்கலைங்கிறது நம்ம மனசை வளப்படுத்துவது, எளிய முறை உடற்பயிற்சி, எளிமுறை யோகா, இது சொல்கிறது எப்படி சொல்கிறது, ஏன்னா மற்றல் வரைக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், பாக்யராஜ் சாரை பேசி அவருக்கு ஒரு நான் கதை பண்ணேன். பாக்யராஜ் ஊரில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறார். அவங்க வீட்டில் பார்த்தா அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம். ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அதான் சொல்றீங்க, ஒரு குடும்பமே வேற வேற இதுல இருக்காங்க. இன்னைக்கு வீட்டுல போன்லயே கிடக்கு, ஒருத்தவங்க வந்து சீரியல் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அழுகுறாங்க. இது மாதிரி பொண்ணு ஒரு பக்கம் படிக்கிறத விட்டுட்டு இன்ஸ்டாகிராம். இன்னைக்கு என்ன சூழலோ அது மாதிரி நைட்டு 1 மணிக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி பேரை சாப்பிட்றான், தாத்தா சாப்பிட்றாரு. என்ன பண்ணலன்னு தெரியாதனால அப்போ ஜீவான்னு ஒரு கேரக்டர் அங்கே ஊர்லேருந்து வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து வர்றாரு. வந்துட்டு வாழ்க வளமுடன் இங்கே தானே இருக்குது தமிழ்நாட்டில் ஆழியார் அருவி திருக்கோயில் வந்து இங்கே இருக்குது, பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்க மாமா, போனால் எல்லாரும் கொஞ்சம் மாறிடுவாங்கங்கிறாரு. இங்கேருந்து இவங்க ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போகிறாங்க, வால்பாறை போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த மனவளக்கலைக்குள்ளே போயிடுறாங்க, ஆழியார் அருவி திருக்கோயிலுக்கு. இல்லை, அந்த படத்தை முழுமையாக பார்க்கும்போது நல்ல அந்த ஷார்ட்ஸ்லாம் அந்த இயற்கையோட சூழல் இருக்குல்ல, அதை நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. அந்த இதில் அந்த கதை நடந்தால் கூட அந்த ட்ரோன் ஷாட்டில் காட்டுற ஏரியல் வியூ காட்டுறது, அந்த அமைதி, அந்த படத்தில் அந்த விஷுவல்லே ஒரு அமைதி இருக்குது. ஆமாம், ஏன்னா அந்த டீட்டெயில் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல முடியலையோ அதுக்குள்ள. ஆமாம், ஏன்னா அது எல்லாமே ஒரு ஓப்பனிங் பண்ணி நகர்ந்து போகிறது மாதிரி இருக்கு. ஆமாம், அதனுடைய டார்கெட் என்னன்னா ஆழியார்னு ஒன்று இருக்குது, அங்கே அறிவுத்திருக்கோயில்னு ஒன்று இருக்குது, அங்கே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கிறது சொல்லணும். ஒரு ஓப்பனிங், அவ்வளோதான் இன்ட்ரோ. அதனுடைய டீட்டெயில்ஸ் போனால் அது டாக்குமெண்ட்ரி. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நல்ல கேள்வி. அது ஏன் ட்ராமா, இந்த ட்ராமாக்குள்ளே அது வச்சுருக்கேன். அது டாக்குமெண்ட்ரினா முழுக்க அதை பற்றி சொல்லணும். என்ன காயக்கல்ப பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாங்க, உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாங்க, எண்ணங்களை ஆராய்தல் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆசையை சீரமைத்தல் சொல்லிக் கொடுக்குறாங்க, சினம் தவிர்த்தல் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் போனோமா அது ஃபுல்லாக டீட்டெயில் நீங்கள் ஆகிடும். அதுதான் டாக்குமெண்ட்ரி. இல்லை, இந்த படம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க வளமுடன் அவங்க இது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 12,500 மன்றங்கள் இருக்குது, 23 நாடுகள் மனவளக்கலை மன்றங்கள், அறக்கட்டளை 400 இருக்குது, 200 அறிவுத்திருக்கோயிலே இருக்குது. அப்படின்னா அது 10 ஏக்கர் 5 ஏக்கர் 3 ஏக்கர் 1 ஏக்கரில் கட்டுவாங்க, அங்கே 30 ஏக்கரில் இருக்குது. அது மாதிரி இருக்க உலகம் முழுக்க இருக்குது. இந்த அன்பர்கள்கிட்ட போய் அருமையாக சேர்ந்துருக்கு. புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இயக்குனர் சங்கமும் சரி, நண்பர்கள் எல்லாரும் புதுசாக போய் இப்படி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்கா, மகரி செய்யாவும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அந்த இடம் தெரியல நிறைய பேத்துக்கு. அது போய் பார்க்குறது, இந்த இடம் இவ்வளோ அழகான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கிறது தெரியாது. இப்போ எனக்கே தெரியும் அறிவு திருக்கோயில், இந்த சூழல் தெரியும் இப்படி. ஆனால் இந்த டீட்டெயில் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற இது வந்து இந்த படத்தின் மூலம் தான் தெரியும். அது எல்லாருக்கும் தெரியுது. ரொம்ப அது வரவேற்பு பெற்றது. இது வரைக்கும் 3 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த ஸ்கை யோகா டிவி. அதில் வந்து அவங்க வேதாத்திரி அந்த மடத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? அது ரொம்ப ரொம்ப அங்கீகாரம். அது பண்ணதே எனக்கு ஒரு பெரிய, ஏன்னா அவர் வாழ்ந்த இடம், அவர் வந்து மகா சமாதி ஆன இடத்துல ஆக்ஷன் கட் அப்படின்னு சொன்னது எனக்கு உண்மையிலே பெரிய பாக்கியமாக நான் அதை நினைக்கிறேன். எத்தனை நாளில் அந்த ஷூட் நடத்தினீங்க? 5 நாளில் பண்ணது. 5 நாளில் இவ்வளோ பண்ணேன். ஏன்னா வேகமாக பண்ணோம், பட்ஜெட்டில் பண்ணோம், அது எல்லா பிரச்சனையும் இருக்குல்ல. அருமையாக அங்கே ஒரு அரிய தகவல் எனக்கே புதுசாக இருந்தது. அவர் வந்து கூடுவாஞ்சேரியில் தான் பிறந்திருக்காரு. ஆமாம், வேதாத்திரி. ஆமாம். இங்கே இருக்கிற கூடுவாஞ்சேரியில் பிறந்தவர். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம திருவான்மியூர் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் அவர் வந்து 1953ன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் தான் முதல் உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை நிறுவுறாரு. அதனுடைய கிளை தான் இப்போ ஆழியார் அருவி திருக்கோயில். கூடுவாஞ்சேரியில் அவரோட நினைவில்லம் எதுவும் இருக்கான்னு கேட்குறேன். ஆமாம், அவர் வாழ்ந்த இடம் அப்படியே வச்சு நினைவில்லமாக வச்சுருக்காங்க. கூடுவாஞ்சேரியில் இருக்குது. அங்கே அறக்கட்டளையும் இருக்குது, அந்த மனவளக்கலை சொல்லி கொடுக்குறாங்க. அவர் வந்து என்னென்னா திருவான்மியூரில் வந்து ஒரு உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். அந்த இடத்துல இப்போ யோகா கல்லூரி நடந்துகிட்ருக்கு. அதை வந்து முறைப்படுத்துகிறாங்க. ஒரு 30 கல்லூரியோடு சேர்ந்து அவங்க டைப் பண்ணி அருமையாக அது ஒரு எஜுகேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. இல்லை, வேதாத்திரி முதல்ல என்ன மாதிரியான ஒரு இதை வந்து செய்கிறாரு? அவர் வந்து யோகா மூலம் அறிமுகமாகிறாரா, இல்லாட்டி இந்த மணல் அமைதி ஏற்படுத்துறது, இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்றது, அது மாதிரி ஒன்று ஏற்படுத்துறாரு? இல்லை சார், எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அவர் வாழ்க வளமுடன்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அது என்னென்னா சார், எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. இப்போ எல்லாமே ஒரு ஆன்மீகவாதினா ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க, மக்கள் தான் அங்கே போய் பார்ப்பாங்க. இவர் அதை பண்ணலை. இவர் போய் மக்கள், இப்போ நீங்கள் கூப்பிட்டா உங்கள் கூட்ட வந்துடுவார், வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அது மாதிரி மக்கள்கிட்ட போய் மனவளக்கலை சேரணும். அவனுக்கு என்ன, மனம் தான் பிரச்சனையே எல்லாத்துக்கும். அந்த மனசை எப்படி வளப்படுத்துறது? அது எப்படி? தியானம், யோகா மூலம் முதல்ல பயிற்சி தான். எளிய அங்கே வந்து என்னென்ன சார், வந்து ஜாதி இல்லை, மதம் இல்லை, உருவ வழிபாடு இல்லை, எல்லாமே இல்லை. அவர் கடவுள்னே கூட சொல்லலை. அவர் இப்போ அருட்பேர் ஆற்றல் அப்படின்னு தான் சொல்றாரு. அருட்பேர் ஆற்றல் கருணை, அருட்பேர் ஆற்றல் அப்படின்னு தான் சொல்றாரு. இன்னொன்று வள்ளலாரா அதை ஃபாலோ பண்றாரு. அவர் வள்ளலாருடைய
மீட்சி தான் இவர். ஏன்னா அவர் ஒரு 10 வருஷம் இவருடைய உடலில் இருந்ததா அவரே சொல்லியிருக்கார் அவருடைய வாழ்க்கை வரலாறுல. அவர் இருந்த பிறகு தான் வெறும் 3வது தான் சார் படித்தார். அவர் 3வது படித்து உலக ஐநா சபையில் போய் 3 முறை பேசியிருக்கார் உலக சமாதானத்தை பற்றி. நூற்றுக்கணக்கான புத்தகம் எழுதியிருக்காரு தமிழில் ஆங்கிலத்தில். 3வது படித்தவர். இது பெரிய மிராக்கல். ஆமாம், அபூர்வமான தகவல். அப்புறம் என்னென்ன சார் இதில் என்ன பெரிய, நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். இதில் என்ன இப்போ ரொம்ப முக்கியம் மனவளக்கலையில் அப்படின்னா காயக்கல்ப பயிற்சின்னு ஒன்று இருக்குது. அது நம்ம உடல் ஆரோக்கியத்தை செம்மைப்படுத்துவது. நம்ம உடல் ஆரோக்கியம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் அதாவது 8 வயசுலேருந்து 90 வயசு முதியவர் வரை இதை போய் கற்றுக்கலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லதாக இருக்கும். உங்களுடைய உடம்பு அவ்வளோ எப்பயுமே இளமையோடு இருக்கும். நீங்களே அதுக்கு மாறுற மாதிரி இருக்குது. ஆமாம், நான் ஒரு 5 வருஷமாக அதில் இருக்கேன். நான் அதில் பயிற்சி டெய்லி ஒரு 1 hour எடுப்பேன். இப்போ இந்த படங்கள் இருக்குல்ல, ஒரு குறும்படம் இயக்கியிருக்கீங்க, அதுக்கு விருது வாங்கியிருக்கீங்க. அப்புறம் ஒரு டாக்கு ட்ராமா ஆனந்த வாழ்க்கைன்னு 47 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு இது பண்ணோம். உங்களோட திரைப்பட முயற்சிகளுக்கு இது எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது? இப்போ நான் எங்கே போனாலும் இது 2ம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாஞ்சாலி சொன்னேன், இப்போ ஆனந்த வாழ்க்கையும் இருக்குது சார். இது எடுத்துருக்கு, நீங்கள் பாருங்கள். யூடியூப்பில் இருக்கும்போது நம்ம மேலே ஒரு கதை சொன்னாலும் எப்படி எடுப்பார்னு ஒரு டவுட் இருக்கும். இப்போ இதை பார்த்தோன்னே இவர் நல்லா எடுப்பார், அப்படி ஒரு ஆன்மீக ரீதியாக படம் எடுப்பாருங்கிற அந்த இது அப்படி இல்லை. இது விஷுவல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு, எப்படி எடுத்திருக்காரு, இந்த விஷயத்தையே எப்படி பண்ணியிருக்காருன்னா ஒரு கமர்ஷியல் படத்தை எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அதுலேருந்து நம்ம பார்த்துக்கணும். அதனால் நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் நல்ல ஒரு படம், மக்களுக்கான படம், அது ஒரு இதாக நான் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இப்போ இந்த ஆனந்த வாழ்க்கை திரைப்படம் இருக்குல்ல, டாக்கு ட்ராமா, அது அந்த படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சிது? யார் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க? அது குரு அரங்கதுரை, அவர் தான் என்னை ஆலியார் கூட்டிகிட்டு போனார். அங்கே நான் பயிற்சி எடுத்து அப்படியே வரும்போது நான் இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அவார்டு வாங்கியிருக்கேன்னு அங்கே இருக்கிற CO முருகானந்த் ஐயா கிட்ட சொன்னேன். அப்படியா கொடுங்கன்னு படம் பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டார். சரி நாம் ஒன்று இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ பத்மஸ்ரீ SK மயிலானந்த் ஐயா கிட்ட என்னை கூட்டி போய் அறிமுகப்படுத்தினார். இது மாதிரி ஒன்று அவர்கிட்ட நான் ஒரு ஐடியாவாக சொன்னேன். நல்லா இருக்குது தம்பி, ஒன்று பண்ணிடுங்க அப்படின்னாரு. அது 15 நிமிஷம் தான் சொன்னார் அவர் சொன்னது. நான் அது 15 நிமிஷத்தில் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்ல முடியாதுங்க, எனக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது கொடுங்கன்னேன். அப்புறம் சரி நீங்கள் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் புது ஆள் பண்ணால் நல்லா இருக்காது. அப்போ ஒரு பாக்கியராஜ் உள்ள இது பண்ணேன். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகி ஒரு பட லெவலுக்கு அதை நான் இல்லை, அதுக்கான பட்ஜெட்டை அவங்க கொடுத்தாங்க. பட்ஜெட் கொடுத்தாங்க. உலக சமுதாய சேவா சங்கம் தான் அதனுடைய. ஏன்னா எல்லாமே அங்கே தானே எடுக்குது, எல்லாமே அங்கே தான். ஒரு வீடு, அப்புறம் பார்த்தா இங்கே வந்து ஆமாம் ஒரு வீடு, அதுவும் வீடு பொள்ளாச்சியில் தான். வீடு பொள்ளாச்சி அந்த பார்டரில், கேரளா பார்டரு. மீது 3 நாள் ஆழியார் அறிவு திருக்கோயில் தான். அங்கே இருக்கிற அன்பர்கள் எல்லாத்தையும் அவங்கள பயன்படுத்தி அதுதான் பண்ணேன். அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, உங்களை மாதிரியான புதிய பட இயக்குவதற்கு வாய்ப்புகள் தேடிட்டு இருக்காங்களா அந்த இளைஞர்களுக்கு? என்ன மாதிரியான வாய்ப்புகள் இப்போ தமிழ் சினிமாவில் இருக்குது? நானே முன்னாடி இருந்ததுக்கும், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உள்ள இளைஞர்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணி அவங்களோட ஷார்ட் ஃபிலிம் எடுத்து காட்டுறாங்க, மெயில் அனுப்பிடுறாங்க. முன்னாடி மாதிரி இல்லை. உண்மை அதுதான், கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா இப்போ நான் வரும்போது கூட எல்லாம் கம்பெனியில் கதை சொல்லுவாங்க சார், அங்கே ஒரு கம்பெனியில் கதை சொல்கிறாங்க போய் சொல்லுங்கள். இப்போ அந்த இதே இல்லை. அவங்கவுங்க ஒரு குரூப் இருக்காங்க, எல்லாம் மெயிலில் அனுப்பிக்கிறாங்க, மெயிலே பேசிக்கிறாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் ஒரு டைரக்டர் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இப்போ நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் நான் இதுக்கு ஒரு 10 வருஷமாக இங்கே சினிமா கற்றுருக்கேன். அது மாதிரி வந்தோடனே கூட ஷார்ட் ஃபிலிம் எடுத்துடலாம், அது உங்களுடைய திறமை. ஆனால் உங்களுக்கு உண்மையிலேயே அந்த களத்தில் நின்று ஒர்க் வாங்குற திறமை இருக்கான்னு கொஞ்சம் நம்ம அதை. இன்னொன்று, நீங்கள் கலா அனுபவத்துக்கு பிறகு தான் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க. ஷார்ட் ஃபிலிம் உங்களோட அடையாளம். ஏன்னா இயக்குநர்கள்ட்ட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அது இப்போ உள்ள இளைஞர்கள் அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறாங்க அது. ஆனால் அது தேவைன்னு தான் என்னுடைய அனுபவம். ஏன்னா அது இப்போ கதை சொல்லிடலாம் சார், அதை நீங்கள் போய் எக்ஸிபிஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி 250 பேர் இருப்பாங்க. அதில் நீங்கள் நினைக்கிற டைலாக்காக அவர் பேசணும். நீங்கள் நினைக்கிறது எல்லாருமே அந்த 24 கிராஃப்ட்டும் செய்யணுங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம் தான் ஒரு டைரக்டருக்கு. அது கொஞ்சம் அனுபவம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இன்றைய நிலையில் எளிதாக இருக்கா ஒரு புதிய உதவி இயக்குனர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இயக்குநர்கள் வந்துட்டாங்க? இல்லை, லோகேஷ் கனகராஜ் வந்துட்டாரு, நிறைய இயக்குநர்கள் அந்த வரிசையில் இருக்காங்க. ஆனால் அபிஷன் ஜீவிந்த் அவர் இருக்காரு, டூரிஸ்ட் ஃபேமிலி. இல்லை, அது யதார்த்தமாக இப்போ அது ஒரு வகையாக மாறிட்டு. ஆமாம், உண்மைதான். என்னென்னா அவங்க பயிற்சி எடுத்திருப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்திருப்பாங்கன்னா அவங்க அதை எடுத்து பார்த்துருப்பாங்க. வெளியே தெரிஞ்சது 1-2 இருக்கும். அதுக்குள்ள பயிற்சி இல்லாமலாம் இவ்வளோ பண்ண முடியாது உண்மையிலே. அது ஒருத்தர் 2 பேர் அது மாதிரி தானே. அது எல்லாத்துக்கும் அது சாத்தியமானு நான் சொல்ல முடியாது. எல்லாமே பயிற்சி எடுக்கிறது நல்லது. ஷார்ட் ஃபிலிமும் எடுக்கலாம். ஆனால் ஒரு டைரக்டர் குறைஞ்சது 2 படம் 3 படமாவது ஒர்க் பண்ணால் அதனுடைய அனுபவம் வேற மாதிரி இருக்கும். உங்களை ஸ்ட்ராங்காக அந்த அனுபவம் தான்.
இப்போ தமிழ் சினிமாவில் கண்டென்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ உள்ளடக்கம், அந்த கதை, அதோட பாணி, திரைக்கதையை வந்து வடிவமைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டைல் வந்து மாறி இருக்கு. என்னென்ன சார், இப்போ எல்லாமே ஆக்ஷன் கதை, வெட்டு, ரத்தம், குத்து அப்படி தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அது ஆக்ஷன் கதை பண்ணலாம், அப்பயும் இருந்தது. அதுக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், எளிமை இருக்கும், அதில் ஒரு சோசியல் தாட் இருக்கும். அது குடும்ப பிரச்சனையாக இருக்கும். படம் பார்த்துட்டு வந்தால் ஒரு குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், சமூகத்தை நல்லா வச்சுக்கணும், இவங்களை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. மிஸ் ஆகி எது வேணாலும் சொல்லலாம், சுவராசியமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கண்டென்ட்டு, ஒரு கலை என்பது மக்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை கடத்தணும் இல்லையா? ஏன்னா ஒரு 100 கோடி ரூபா செலவு பண்ணுறோம், 30 கோடி ரூபா செலவு பண்ணுறோன்னா அது ஏதாவது ஒரு விஷயம் கடத்தணுங்கிறது தான் என்னுடைய. இப்போ ஒரு நேரேட்டிவாக சொல்கிறது இருக்குல்ல, ஒரு ஊரில் இருந்தோம், ஒரு ஊர் அப்படின்னு அதே ஒரு கதையாக சொல்கிறத விட இப்போ நான் லீனியர்னு இப்போ சொல்லலாம். வெட்டு, இப்போ மகாராஜா படத்தில் வந்து காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் இப்போ ஒரு ட்ரெண்டாக மாறி இருக்கு. அது ஏற்கனவே நம்ம வெளி படங்கள்லாம் இருந்தது. வெளியே அக்ரா குரோசோவா, நம்ம இது அது மாதிரி வெளியே படங்கள்லாம், ஆங்கில உலக படங்கள் அது மாதிரி இருந்தது. இப்போ வந்து அது இங்கே ஸ்டைலாக மாறி இருக்கு. அதை ரசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இந்த உலகமயமாக்கல் தான். ஓடிடி இருக்குது, இது இருக்குது, எல்லாமே எல்லா மொழியும் பார்க்க ஆரம்பிச்சு, எல்லா படங்களும் அவன் பார்க்குறான். எல்லா மொழியும் பார்க்குறான். எல்லா மொழியும் தமிழில் வர்றதுனால இவனுக்கு ஈஸியாக போச்சு. அப்போ நம்ம தமிழ் படம் அதோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்கிரிப்டாகவும் விஷுவலாகவும் மேக்கிங்காகவும் நல்லா இருக்கணும். அந்த ஒரு சவால் நமக்கு இப்போ இருக்குது. ஏன்னா மலையாள படத்தை பார்க்குறாரு, கன்னடத்தை படத்தை, ஹிந்தி படம் பார்க்குறாங்க, ஹாலிவுட் படம் பார்க்குறான். இப்போ நம்ம ஒரு 3 கோடி ரூபாயில் ஒரு படம் எடுத்தால் இதோட கம்பேர் பண்ணி தானே பார்ப்பான். அப்புறம் இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் இருக்குல்ல தமிழ் சினிமாவில், அது வந்து எவ்வளோதான் எடுத்தாலும் அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியல, தேட்டர் கிடைக்கல அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அது காலங்காலமாக இருக்குது சார். அந்த காலத்துலேருந்தே இருக்குது. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதே அது இருந்து இன்னைக்கு இருக்கும். இதெல்லாம் எதிர்கொள்கிறது தானே சினிமா. எதிர்கொண்டு தான் போய் ஆகணும். இல்லை, அதுக்கு உதவியாக எதுவுமே ஒரு அதை வந்து யாருமே செய்ய மாட்டாங்களா சினிமா உலகத்துக்குள்ள? அது சின்ன பட்ஜெட் படங்களை ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது, அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அது மாதிரியான இதெல்லாம் அது ஆமாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. செல்வமணி அண்ணன் தலைமையில் தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், இவங்கெல்லாம் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதுக்கும் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். விரைவில் நீங்கள் ஒரு புதிய படத்தை இயக்குவதற்கு வாழ்த்துக்கள். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் என்னுடைய நேர்காணலுக்கு கேட்ட நேயர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.